ஹாய். நமக்கெலாம் காக்கா கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? முன்னாடியெல்லாம் யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு ஜாடியில் கொஞ்சமாக அடியில் தண்ணி இருக்குமா, அதில் காக்கா ஒன்று ஒன்றா கல்லை போட்டு மேலே தண்ணி வந்தோடனே காக்கா குடிச்சிட்டு போகும் அப்படின்னு நமக்கெல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இப்போ பாருங்கள், நம்மளை மாதிரியே இந்த காக்கையாரும் நல்லா அப்டேட் ஆகிட்டார். டேங்க் ஓவர்ஃபுல் ஆகி வழியுதில் அந்த இதில் வந்து டேப்பில் வந்து பைப்பில் டைரெக்டாக தண்ணி குடிச்சிக்கிறாங்க. நான் என்ன இது முன்னாடியே கவனிச்சிருக்கேன். இப்போ இடையில கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே நமக்கு வரிசையாக வேலை இருக்கும் இல்லையா? சப்லேருந்து மேலே டேங்க்குக்கு தண்ணி ஏற்றணும், காஃபி போடணும், டிஃபன் பண்ணணும், சமையல் பண்ணணும். இவ்வளோ வேலையில் இதை இடையில கவனிக்கலை. டேங்க் ஓவர்ஃபுல் ஆனாலே காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டாங்க. எல்லாம் தண்ணி வழிகிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்களே. நான் போய் எல்லாத்துலேயும் கிச்சனில் பாத்ரூம்லலாம் பிடிச்சிருவேன் தண்ணியை. சரி, இனிமேல் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.